வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் சிக்கன் பொளிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பொளிச்சது செய்கிறதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே வெட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணணும். அதுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கடைசியாக தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து வச்சிடலாம். அழகாக ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே 1 மணி நேரம் வச்சிடலாம். சிக்கன் பொளிச்சது செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்னதாக வெட்டினா 3 வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாயாச்சு. இப்போ இதில் தக்காளியை சேர்த்துடலாம். சின்னதாக வெட்டினா 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா சாஃப்டாகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாயாச்சு. அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கடைசியாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா நல்லா வேகிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டு 1 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் ஆயாச்சு. இப்போது சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் 90% மட்டும் வெந்தா போதும். ஒரு பக்கம் ரெடி ஆனதும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ரெடி ஆயாச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். வெங்காய தக்காளி மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை ரெண்டுமே அழகாக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை இலையில வச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் இலையை எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக தீயில காட்டிக்கோங்க. அப்போ தான் மடக்கும் போது இலை கிழிஞ்சு போகாது. ரெடி பண்ணி வச்சுருந்தா மசாலாலேருந்து பாதி எடுத்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா சிக்கனை வச்சுக்கோங்க. எல்லா சிக்கன் பீசஸையும் வச்சதுக்கப்புறம் மீதி இருந்த பாதி மசாலாவையும் அதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ இலையை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. சேஃப்டிக்காக இன்னொரு இலையும் வச்சு லைட்டாக மடக்க போகிறேன். இலை ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டி வச்சிடலாம். கட்டுறதுக்கு நூல் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயாச்சு. தோசைக்கல்லில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் அதில் வச்சிடலாம். இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க.
5 நிமிஷம் ஆனதும் திருப்பி போட்டுடலாம். அடுத்த பக்கமும் 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயாச்சு, வெளியில் எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் ரொம்ப சாஃப்டாக அழகாக வந்திருக்கு. டேஸ்டியான சிக்கன் பொளிச்சது ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.